ஏய்யா என்னைய பற்றி தப்பாக பேசுவியா? பாவமே தங்கச்சி பிள்ளையாச்சே என் மக அங்கே இருக்காளேன்னு சொல்லிட்டு உன்னையெல்லாம் விடிய கொண்டாந்து வச்சா நீ என்னைய பற்றி அசிங்கமாக பேசுவியா நீ? என்னைய பற்றியே கேவலமாக பேசுவியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்துக்கிட்டு பாண்டியன்ட்ட போக பாண்டியன் என்னப்பா அப்படின்னு புரியாமல் தானே புரியாமல் நடிச்சுன்னா ரொம்ப காலமாக மனசில் வச்சுருந்து என்னை பழி வாங்குறதுக்கு அதை வந்துட்டு வெளிப்படுத்துறது தான் நேரம் கிடச்சிதா? நன்றி கெட்டவையா நீ எல்லாம் ஒரு மனுஷன் போல அப்படின்னு ஒரு இல்லை. என்னங்க நீ வாட்டில் மரியாதைலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கையை சட்டையை கோத்து பிடிச்சி சண்டை போடுற லெவலுக்கு கொண்டு போய் விட போகிறாரு சக்திவேலு முத்துவேலை அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னாக்கா இந்த பொண்ணு வந்துடுது. அந்த பொண்ணு வந்துட்டு வீட்டில் வந்து அம்மாவையும் சித்தியையும் பாட்டியையும் பார்க்குது. அப்போ தான் பார்க்குது. அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. சந்தோஷமாகி பார்த்துக்கிட்ட நேரத்தில் வந்துக்கிட்டு அவங்க அண்ணன் தம்பி 2 பேர் வராங்க. அவங்கள பார்த்து சித்தப்பா பெரியப்பான்னு பேசுது. நான் வந்து தப்பான்னு கேட்குது. ஒரு நாள் சொல்ல முடியல அவரால் சக்தி வேலால் ஒன்றும் சொல்ல முடியல. முத்துவேல் வந்து திருன்னு முழிக்கிறார். இல்லைப்பா நான் போகணுன்னா போயிடுறேன்ப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க சொல்கிறாங்க, அம்மா பாட்டி சொல்கிறாங்க, அப்போ தான் சொல்கிறாங்க, ஏப்பா இருன்னு சொல்லேன் அப்படின்னு. இஷ்டம் நீ என்ன பண்ணிக்கமா அப்படின்னு அம்மா இஷ்டத்துக்கு விட்டுட்டாரு, மக இஷ்டத்துக்கு விடலை அப்படிங்கிறது தான். உடனே சக்திவேலு நொந்து போயிடுறாரு. சக்திவேலு உடனே வந்து அந்த இடத்த விட்டு கிளப்புறதுக்காக உட்காந்து பேசினதாக இருந்துன்னு அங்கே பிஸ்னஸ் காத்துட்டு இருப்பாங்கண்ணே வாங்கண்ணே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பொண்ணு இங்கேருந்து பேசிகிட்டு இருந்துட்டு அந்த அம்மா வந்துக்கிட்டு சாப்பாடு உனக்குன்னு சமைச்சிட்டு வரேன்னு சொல்லி கொடுக்க அந்த கப்பு பழைய கப்புலேயே காஃபி அதெல்லாம் அது நாஸ்டாலஜிக்கில் இந்த வீட்டில் போய் இந்த கப்பு அப்படின்னு நீங்கள் பல நேரங்களில் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீட்டில் பிள்ளைங்க பிறந்து இருப்பார், பேரன் பிள்ளைக்கு பேத்தி பிறந்து இருப்பார், அவங்க வந்து இருப்பார். பார்த்தியா இந்த பேர் வந்து உங்கள் அப்பா பேர் போட்டது, உங்கள் சித்தி பேர் போட்டது, உங்கள் சித்தப்பா பேர் போட்டது அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்க அதை பார்த்து அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க என் பேரில் எங்கள் டம்ளர் கேட்க இதெல்லாம் வந்து வழக்கமாக இருக்கும். இந்த டம்ளரில் தான் சாப்பிடுவேன், இப்படி பிளேட்டில் தான் சாப்பிடுவேன், இந்த டம்ளர் தான் பால் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இந்த உங்கள் கப்பில் தான் காஃபி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கப்பை கொண்டு கொடுக்குறதா இருக்கட்டும். நிஜமாவே அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப என்ன சொன்னேன் அப்போக்கப்போ சொல்கிறேன். அப்போக்கப்போ வந்துட்டு கொஞ்சம் நார்மல் மனுஷராக ஆக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் வியர்ட் ஆயிடுவாங்க நம்ம ஆளுங்க அப்படிங்கிறது தான். அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி சாப்பிட்றியா? நான் இல்லை ஒன்று வேண்டாம், உனக்கு பிடிச்சது அந்த மாதிரி செஞ்சுட்டு வரேன். அந்த அம்மா வந்து செஞ்சுட்டு வந்து சாப்பிட கொடுக்க ரொம்ப காலமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புருஷனுக்கு பேசுகிறதா மகளுக்கு பேசுகிறதான்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த ஒரு லேடி நம்ம இப்போ ராஜியோட அம்மா இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறமா அந்த பொண்ணு கிளம்புது. இங்கே வந்தால் கோமதி வந்துக்கிட்டு அவளோடு காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு. கிளம்பும்போது வந்து பாட்டி சொல்கிறாங்க, நீ வா வரும்போது பாரு அப்படின்னு. அப்போ கூட சொல்லுது வர முடியுமான்னு தெரியல, நான் வழியில் எங்கேயாவது பார்த்தா பேசாமல் போயிட மாட்டீங்களே பேசுவீங்களே அப்படின்னு அந்த பொண்ணு ராஜி கேட்குது. நீ அடுத்த தடவை வா வரும்போது கோமதியை கூட்டணும். கோமதியை கூட்டுறதா? ஐயோ என்ன நடக்குது, கூட்டுவா பார்த்துக்கலாம், அதெல்லாம் உங்கள் அன்னைங்க உங்கள் மாமிங்கெல்லாம் முன்ன மாமியார் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் சக்திவேலு காரில் வராரு, மகன் வரான் நம்ம குமார்கிட்ட சொல்கிறாரு, சரியில்லடா சரியில்லை, இது ரொம்ப மோசமாக போகுது அப்படிங்கிறாரு. நமக்கு தெரியும் சக்திவேலு எப்போவுமே சொத்து மேலே ரொம்ப குறி வச்சுருப்பார் அப்படின்னு. அந்த சொத்து வந்து மகனுக்கு மட்டும்தான் வருங்கிறது தான் அவருடைய முக்கியமான விஷயம். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து நம்ம ராஜியை வந்து ஒதுக்கி வைக்கிறது அப்படின்னு தெரியும். இப்போ அதுதான் சொல்கிறார் அவர். ராஜி வந்துட்டா கோமதி வருவா, என்ன ஆகும் தெரியுமா? இப்போ வீட்டில் நாங்கள் 3 பேர் வாரிசு ஆயிடுவோம். சொத்தை 3ஆக போடணும், கோமதிக்கு ஒரு பங்கு போயிடும். கோமதிக்கு ஒரு பங்கு போச்சுன்னா எங்கள் அண்ணனுக்கு ஒரு பங்கு போகும். எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார், மகளுக்கு எழுதி கொடுத்துருவார். ஸோ கடைசியில் பார்த்தா பாண்டியன் குடும்பத்துக்கு 2 பங்கும், உனக்கு ஒரு பங்கு தாண்டா வரும், இது வேறவே விடாதா, இதை சேரக்கூடாது அப்படிங்களா. இதெல்லாம் நார்மலாக நிறைய மனுஷங்க பண்ணுற வேலை தான் இது அப்படிங்கிறது தெரியும். இப்படித்தான் யோசிப்பார் அப்படிங்கிறத முன்னுக்கே நம்ம சொல்லியிருக்கலாம். உடனே என்னமாவது பண்ணணுடா, சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, என்னமாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, நான் பண்ணுறேடா நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆனால் பண்ணுறோம், இந்த குடும்பத்தை ஒட்டவே விடக்கூடாது அப்படின்னாக்க ஒரு சண்டையை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. சண்டையை உருவாக்கணும் முடிவு பண்ணி அவருக்கு தான் கையாள் இருக்காங்களா சக்திவேல் என்ன பண்ணுறாருனாக்கா, அன்றைக்கி கூட வந்துட்டு அந்த டீ குடிக்க வரும்போது இப்போ 2 பேர்த்தையும் கேவலமாக பேசினார் இல்லையா, அப்படி ஒரு ஆளை பிடிச்சி சண்டையை போட்டு விடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்லைனா வந்துக்கிட்டு இந்த குடும்பத்தை யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு. எந்த குடும்பத்தை அப்படின்னாக்கா, மயில் குடும்பத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உடனே சரி மயிலோட அம்மாவை கூப்பிட்டு அதை வச்சுட்டு கதையை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இங்கே வரு அவங்கள போய் நல்லா பேசி விடுதீங்க, நீ வந்து கவலையே படாத, நான் வந்து வெளிப்படையாக வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனால் வந்துக்கிட்டு நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ முதல்ல என்னென்னா எங்கள் அண்ணன் வந்துக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் பார்த்தா தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு. என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ என்ன பண்ணுறேன்னாக்கா, எங்கள் அண்ணனை பார்த்து பேசுகிறேன், எங்கள் அண்ணனை பார்த்து பேசிவிட்டு நான் போய் நியாயம் கேட்டேன் பாண்டியன்ட்ட, என்னங்க என் மகளை வச்சு பண்ணுங்கன்னு சொன்னேன் நான். ஆனால் வந்துக்கிட்டு அவர் அதை கேட்காம வந்துட்டு சொன்னார், ஏங்க இவ்வளோ பெரிய மனுஷங்க அவங்கெல்லாம் வந்தாங்க, அவங்களெல்லாம் பார்த்துனா அவன் யாருமா அப்படின்னு சொல்லி சொன்னார் பாண்டியன் உங்களை பற்றி, முத்துவேலை பற்றி. அவன் யார் எனக்கு சொல்கிறதுக்கு, அவன்லாம் மனுஷன், அவன்லாம் 30 வருஷமாக என்னை வந்து கண்டுக்காமல் இருந்தேன், கையில் கத்தி வச்சுக்கிட்டு இருந்தவன், அவன்லாம் நம்பி நான் வந்துட்டு போக முடியுமா? அவன்லாம் சும்மா ஒரு பேருக்கு வச்சுருக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாரு, உங்களை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு அப்படின்னு போய் நீ முத்துவேல்கிட்ட எங்கள் அண்ணன்ட்ட சொல்லு.
எங்கள் அண்ணன் வந்துட்டு அவனை சண்டை போட்டால் தான் நான் திரும்பி வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மயிலோட அம்மா பாக்கியம் போயிட்டு முத்து வேலை பார்க்குறாங்க. முத்து வேலை பார்த்து சொல்கிறாங்க, ஏங்க அந்த பொண்ணை வளர்த்து எதுக்கு இங்கே வந்து நீ போமாங்கிட்ட வெளியே போமா. இப்போ என்ன என்னங்க சார் நீங்கள் என்னமோ இவ்வளவு இப்போ மதிப்பாக என்னமோ உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரரு உங்கள் மகன் பேசுகிறீங்க, அந்த குடும்பம் என்ன பேசு தெரியுமா? நான் போய் சொல்கிறேன் ஏங்க அந்த அவங்கள எய்த்த வீட்டுக்காரவங்கள சொல்லினாச்சும் நம்ம வந்து மகளை சேர்த்து வச்சுறேங்க, நான் அவங்கள்ட்ட கூட சொல்கிறேன், அவங்களையும் கூப்பிடுங்க பஞ்சாயத்து வைக்கணும். அவன்லாம் எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறது பெரிய ஆளா? அவன் என்ன பெரிய ஆளா? அவன் முத்து வேலைலாம் எனக்கு ஒரு பெரிய ஆளா அப்படின்னு பாண்டிச்சனே அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். சொன்னாருங்க சார், சொன்னார். நீங்கள் கேட்டு பாருங்க எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு. ஐயோ ஆமாங்க, இப்படிலாம் ரொம்ப அசிங்கமாக திட்டுறாருங்க, கெட்ட வார்த்தைலாம் சொல்கிறாருங்க, இந்த தான் பெரிய பிள்ளாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் வராரு. வந்தாக்க இப்போ வீட்டுக்குள்ளே போகிறாரு. இவர் பாண்டியன் வெளியே நிற்கிறாரு. பாண்டியன் சரி பார்த்துட்டு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணி, சரி வணக்கங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீ எல்லாம் மனுஷனாயா நீ அப்படின்னு. என்னங்க என்ன நீ மனுஷனா? நீ உங்களை ஜெயிலில் இருக்கிறீங்க, தங்கச்சி இருக்கிறாளே மக இருக்காள்னு வந்து பேசுனா, நீ என்னை பற்றி இவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கேன். எங்கெங்க நான் பேசினேன்? என்ன பேசலை அப்படின்னு சொன்னோன்னே, நீ எல்லாம் மனுஷன், உன்னையெல்லாம் வந்துட்டு பார்த்து நீங்கள் இனிமேல் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கொண்டுருவேன் நான் அப்படின்னு சொல்ல, உடனே சண்டை வர கையை ஒருத்தர் கோத்து பிடிச்சிக்க. உடனே சக்திவேல் அந்த பக்கம் வந்து அண்ணன் மேலே கை வைக்கிறியா நீ அப்படின்னு பாண்டியனை ஒரு அடிப்போட. ஸோ திரும்பவும் ஒன்று சேர்ந்த குடும்பம் பிஞ்சு போகுது அப்படிங்கிறது தான். இவங்களுக்கு ராஜிக்கு கோமதிக்கெல்லாம் ஒன்றுமே புரியலை. பாட்டு அப்பத்தாவுக்கு ஒன்றும் புரியலை. எப்படி இதை சரி கட்ட போகிறாங்க அப்படின்னு பொறுத்து பார்ப்போம்.